திமுக ஆதரவு வாபஸ் பெற்றுள்ள போதும் மத்திய அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுக்கு ஆதரவு தொடரும் என்று பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அறிவித்துள்ளார். மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக திமுக அறிவித்ததை தொடர்ந்து நிதியமைச்சர் ப. சிதம்பரம் டெல்லியில் பேட்டியளித்தார். திமுகவின் விலகல் முடிவால் மத்திய அரசின் ஸ்திரத்தன்மைக்கோ ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சிக்கோ எந்த ஆபத்தும் இல்லை என்று சிதம்பரம் கூறினார். லோக்சபாவில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு முழு மெஜாரிட்டி இருப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பார்லிமென்டில் தீர்மானம் உள்ளிட்ட திமுகவின் கோரிக்கை குறித்து கட்சி அளவிலும் அரசு அளவிலும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதிய கடிதம் மீதும் அரசு பரிசீலித்து வருவதாகவும் சிதம்பரம் கூறினார். மத்திய அரசில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக பெரிய கட்சியாக விளங்கும் 18 எம்பிக்களை கொண்ட திமுக வெளியேறியுள்ளதால் லோக்சபாவில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பலம் 224 குறைந்துள்ளது. முழு மெஜாரிட்டிக்கு 272 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்றாலும் வெளியிலிருந்து ஆதரிக்கும் கட்சிகளால் மத்திய அரசின் பலம் 281 உள்ளது. 22 எம்பிக்களை கொண்டுள்ள சமாஜ்வாடி கட்சி, 21 எம்பிக்களை கொண்டுள்ள பகுஜன் சமாஜ் கட்சி உட்பட வெளியிலிருந்து ஆதரிக்கும் கட்சிகளின் பலம் 57 உள்ளது. இதனிடையே பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கூறுகையில் மத்திய அரசு மைனாரிட்டி இல்லை என்றும் பகுஜன் சமாஜ் கட்சி மத்திய அரசை தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும் கூறியுள்ளார். சமாஜ்வாடி கட்சி பொதுச் செயலாளர் ராம்கோபால் யாதவும் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று கூறியுள்ளார். இதனிடையே அரசிலிருந்து திமுக விலகியது குறித்து இப்போதைக்கு கருத்து எதுவும் கூற முடியாது என்று கூட்டணி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான சோனியா கூறியுள்ளார். முன்னதாக காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டத்தில் பேசிய சோனியா, இலங்கை தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சுதந்திரமான நம்பகமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இலங்கை தமிழர்களின் உரிமைகள் மறுக்கப்படுவது, இறுதிக்கட்ட போரில் அப்பாவி தமிழர்கள் மீது அடக்குமுறைகள் ஏவப்பட்டதாக வந்த செய்திகள் மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும், இலங்கை தமிழர்களின் சம உரிமைக்காக இந்திரா ராஜீவ் காலத்தில் இருந்தே காங்கிரஸ் ஆதரவளித்து வருவதாகவும் சோனியா குறிப்பிட்டார்.